ஆந்திராவில் வீட்டிலிருந்து மாயமான +2 மாணவி தலையில் கருங்கல்லால் தாக்கப்பட்டும் பீர் பாட்டிலால் வாயில் வைத்து அழுத்தியும் கொடூரமாக கொல்லப்பட்டுள்ளார். திருமணமான இளைஞரை காதலித்த மாணவி இரண்டாவதாக தன்னையும் திருமணம் செய்து கொள்ளும்படி கட்டாயப்படுத்தியதால் கொலை அரங்கேறியுள்ளது. ஆந்திர மாநிலம் அனந்தபுரத்தைச் சேர்ந்தவர் 18 வயது இளம்பெண். +2 படித்து வந்த அவர் கடந்த 3ஆம் தேதி வீட்டிலிருந்து வெளியே சென்றுள்ளார். நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாததால் பெற்றோர் அக்கம் பக்கம் தோழிகள் வீடு என பல்வேறு இடங்களில் தேடி பார்த்துள்ளனர். இரவு முழுவதும் தேடியும் மகளை கண்டுபிடிக்க முடியாததால் மறுநாள் காலை அனந்தபுரம் நகர காவல் நிலையத்தில் புகாரளித்தனர். பெற்றோர் புகாரின் அடிப்படையில் மாணவி காணாமல் போனதாக வழக்கு பதிவு செய்து போலீசார் தேடி வந்தனர். 4 நாட்கள் கடந்த நிலையிலும் மாணவி குறித்து எந்த தகவலும் பெற்றோருக்கும் போலீசாருக்கும் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் கடந்த 7ஆம் தேதி இரவு கூடேறு மண்டலத்தில் உள்ள கோட்கூர் அருகே நெடுஞ்சாலை அருகில் முட்புதரில் பாதி எரிந்த நிலையில் ஒரு இளம் பெண்ணின் சடலம் கிடப்பதாக அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சடலத்தை பார்த்தபோது அது காணாமல் போன மாணவி போல் இருந்துள்ளது. இதனால் சந்தேகமடைந்த போலீசார் மாணவியின் பெற்றோருக்கு தகவல் தெரிவித்து அங்கு வரவழைத்துள்ளனர். அவர்கள் சென்று இளம் பெண்ணின் சடலத்தை பார்த்தனர். அப்போது கையில் இருந்த டாட்டூவை வைத்து அது தங்கள் மகள்தான் என்று கூறி கதறி அழுதுள்ளனர். இதனையடுத்து மாணவியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் மாணவி காணாமல் போனதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கை சந்தேக மரண வழக்காக மாற்றி விசாரணையை தொடங்கினர். பிரேத பரிசோதனை முதற்கட்ட அறிக்கையில் மாணவி தலையில் வலுவாக தாக்கி கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. இதையடுத்து மாணவி வழக்கை கொலை வழக்காக மாற்றி விசாரணையை துரிதப்படுத்தினர். கொலையாளிகளை கண்டறிய அனைத்து கோணங்களிலும் போலீசார் விசாரணையை தொடங்கினர். மாணவியின் உடன் படித்த நண்பர்கள், உள்ளூர் இளைஞர்கள், உறவினர்கள், குடும்பத்தினர் என்று பலரிடமும் விசாரித்துள்ளனர். மாணவியின் தந்தை புதிதாக வீடு கட்டி வரும் நிலையில் அந்த வீட்டின் மேற்பார்வையாளராக பணியாற்றி வரும் நரேஷ் என்பவர் மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. நரேஷின் போன் அழைப்புகள், அப்பகுதியில் உள்ள CCTV காட்சிகள், இன்ஸ்டாகிராம் உரையாடல்களை ஆய்வு செய்த போலீசார் அவரை பிடித்து தீவிர விசாரணை மேற்கொண்டதில் திடுக்கிடும் தகவல் வெளியானது. மாணவியின் பெற்றோர் கட்டிவரும் வீட்டு பணியை கண்காணிப்பதற்காக 3 மாதத்திற்கு முன்பு நரேஷ் அங்கு பணிக்கு வந்துள்ளார். அவருடன் அந்த மாணவிக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் இருவரும் தங்கள் இன்ஸ்டாகிராம் கணக்கை பகிர்ந்து கொண்டுள்ளனர். ஒரு கட்டத்தில் மாணவிக்கு நரேஷ் மீது காதல் ஏற்பட்டுள்ளது. 1 மாதமாக மாணவி அவரை காதலித்து வந்ததோடு பெற்றோருக்கு தெரியாமல் நரேஷுடன் வெளியில் சென்று சுற்றி வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி மாணவி நரேஷிடம் கூறியுள்ளார். ஆனால் தனக்கு 4 ஆண்டுகளுக்கு முன்னரே திருமணமாகி மனைவி, குழந்தை இருப்பதாகவும் தன்னால் திருமணம் செய்து கொள்ள முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். ஆனால் பரவாயில்லை என்றும் தன்னையும் திருமணம் செய்து கொள்ளுமாறும் நரேஷுக்கு மாணவி தொடர்ந்து நெருக்கடி கொடுத்து வந்துள்ளார். தன்னை திருமணம் செய்யாவிட்டால் இருவரும் நெருக்கமாக எடுத்த போட்டோவை நரேஷின் மனைவிக்கு அனுப்பி விடுவதாக மாணவி மிரட்டல் விடுத்ததாகவும் தெரிகிறது. இதனால் மாணவியை தீர்த்து கட்ட முடிவெடுத்த நரேஷ் ஜூன் 3ஆம் தேதி திருமணம் செய்து கொள்வதாக கூறி மாணவியை பைக்கில் வெளியில் அழைத்துச் சென்றுள்ளார். கூடேறு மண்டலத்தில் உள்ள கோட்கூர் அருகே நெடுஞ்சாலை அருகில் முட்புதருக்கு மாணவியை அழைத்துச் சென்று தன்னால் திருமணம் செய்ய முடியாது என்றும் தன்னை விட்டுவிடுமாறும் கெஞ்சியதாக தெரிகிறது. ஆனால் நரேஷை திருமணம் செய்வதில் மாணவி உறுதியாக இருந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த நரேஷ் அருகில் கிடந்த கருங்கல் பாறையால் மாணவியின் தலையில் வலுவாக தாக்கியுள்ளார். இதில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு இரத்தம் கொட்டியுள்ளது. எனினும் மாணவியின் உயிர் போகாததால் அங்கு கிடந்த பீர் பாட்டிலால் தலையில் மேலும் தாக்கியுள்ளார். மேலும் சத்தம் போடாமல் இருக்க மாணவியின் வாயில் பீர் பாட்டிலை திணித்து மூச்சு திணற செய்து
கொடூரமாக கொலை செய்துள்ளார். பின்னர் உடலின் மீது பெட்ரோலை ஊற்றி எரித்து ஆதாரங்கள் கிடைக்காமல் அழிக்க முயன்றது நரேஷிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து நரேஷை கைது செய்து அவரது பைக், கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கருங்கல், பீர் பாட்டில் உள்ளிட்டவற்றை போலீசார் கைப்பற்றினர். மாணவியின் பெற்றோர் புகார்களித்து 4 நாட்கள் வரையில் அனந்தபுரம் போலீசார் முறையாக விசாரிக்காததால் மாணவியை உயிரோடு மீட்க முடியவில்லை என்றும் போலீசார் சரிவர விசாரிக்கவில்லை என்றும் விமர்சனங்கள் எழுந்தன. எதிர்க்கட்சிகளும் மாணவியின் கொலை தொடர்பாக கடும் விமர்சனங்களை முன்வைத்தது. இதையடுத்து அனந்தபுரம் நகர காவல் ஆய்வாளர் ராஜேந்திரநாத்தை மாவட்ட எஸ்பி ஜெகதீஷ் இடைநீக்கம் செய்தார். குற்றவாளி கைது செய்யப்பட்டு விட்டதாகவும் சட்டப்படி தண்டனை அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் குற்றவாளியின் குடும்பத்தின் சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் நலத்திட்டங்களை நிறுத்தவும் அரசுக்கு பரிந்துரை செய்திருப்பதாகவும் வழக்கை விரைவில் முடித்து குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை கிடைக்க விரைவு நீதிமன்றத்தில் உரிய ஆதாரங்களோடு வாதிடப்படும் என்றும் காவல் கண்காணிப்பாளர் கூறியுள்ளார். திருமணமான இளைஞரோடு மாணவிக்கு ஏற்பட்ட காதல் அவரது உயிரை பறித்த சம்பவம் ஆந்திராவில் பரபரப்பாக பேசப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.